ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 1, 2024. நாம் அனைவரும் தேவகுலத்தின் ஆத்மாக்களாவோம். தேவகுலத்தை சார்ந்தவர்களைப் போன்றே நமது சம்ஸ்காரங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் தற்போதோ முழு நாளும் நமது மனநிலையானது பல்வேறு விதமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. பாபா கூறியிருக்கின்றார், முழு நாளும் உங்களது மனநிலையின் மாற்றங்கள் மேலே கேமராவில் தென்படுகின்றன என்கிறார். அவரிடம் சுப்ரீம் கேமரா இருக்கிறதல்லவா, நீங்கள் பார்க்க விரும்பினால் பாபா காட்டுவார் என்று கூறுகிறார். முழு நாளிலும் அவ்வப்போது மனநிலைகள் எப்படியெல்லாம் மாறுகின்றன. யோகிகளின் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? எப்போதும் யோகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். முகத்தில் அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, அனைவரும் என்னுடையவர்கள் என்ற உணர்வு, அனைவருக்காகவும் சுப பாவனைகள், ஆசிர்வாதங்கள், முழுமையான தூய்மை தன்மை, இவை முகத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆனால் குழந்தைகளின் மனநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே நமது மனநிலையை ஸ்திரமாக வைக்க வேண்டும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் வரவே செய்கின்றன. யாரோ ஏதோ கூறிவிட்டார், நாம் மகிழ்ச்சிக்கு பதிலாக கோபத்தில் மாட்டிக்கொண்டோம். ஏதோ பிரச்சனைகள் வந்தன, கவலை நிறைந்த மனநிலைக்கு மாறிவிட்டோம். சில நேரங்களில் குழப்பமான மனநிலை. இவ்வாறு இருக்கக்கூடாது. நாம் எப்போதும் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஞானத்தையும் யோகத்தையும் பயன்படுத்தி எவ்வாறு எப்போதும் ஒரே சீரான மனநிலையை வைத்திருப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒரு பரமாத்மாவின் ரசனையில் நிலைத்திருப்பார்களோ அவர்களது மனநிலையும் ஒரே சீராக இருக்கும். எனவே நமது மனநிலை மாறக்கூடாது. இதனை நன்றாக சிந்தனை செய்வோம். அதிகாலை எழுந்து தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வோம். நமது முகத்தை ஸ்தூலமான கண்ணாடியில் பார்ப்போம். இதில் ஆன்மீக தன்மை நிறைந்திருக்கிறதா? முன்பு பாபா கூறியிருக்கிறார், கண்ணாடிக்கு முன்னால் செல்கிறீர்கள், முகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கிறீர்கள் அல்லவா? அவ்வாறே இதில் எந்த அளவிற்கு ஆன்மீகத்தன்மை இருக்கிறது என்று பாருங்கள். ஆன்மீகத்தன்மை இருக்குமானால் முகம் ஜொலிக்கும், ஒளிமயமாக இருக்கும். ஆன்மீகத்தன்மை இல்லை என்றால் கவலைகள் தென்படும், நோயின் சிந்தனைகள் தென்படும், நேற்றைய விஷயங்களின் தாக்கம் தென்படும், பிறருடைய நடவடிக்கைகளின் தாக்கம் தென்படும். இவையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கவே செய்கின்றன. ஆனால் நமது ஆன்மீகத்தன்மை மாறாத மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். முகத்திலும் ஆன்மீகத்தன்மை தென்பட வேண்டும். பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்க வேண்டும். அவரது தொடர்பின் நிறத்தால் நிறைமேற்றப்பட்ட முகம் எப்படி இருக்கும்? எனவே அதிகாலை எழுந்ததுமே அழகான சிந்தனைகளால் தன்னைத்தான் சார்ஜ் செய்து கொள்வோம். இதனை எந்தளவிற்கு நினைவுபடுத்திக் கொள்வீர்களோ அந்தளவிற்கு நன்றாக இருக்கும். ஏனென்றால் அதிகாலை வேளையில் வெளி உலக மனிதர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? சோம்பேறித்தனம், தளர்வான எண்ணங்கள், இன்னும் சற்று உறங்குகிறேன், இப்போது நான் புத்துணர்ச்சியோடு இல்லை, உறக்கம் போதவில்லை, இப்படிப்பட்ட எண்ணங்களோடு எழுந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் எவ்வாறு எழுந்திருக்க வேண்டும்? எனக்காக பாபா வந்திருக்கிறார், அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றார். எழுந்திருங்கள் குழந்தைகளே, என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். வேண்டியதை தந்தையிடம் கூறி பெற்றுக்கொள்ளலாம், அதிகாரத்தோடு பெற்றுக்கொள்ளலாம். இது வேண்டுவதல்ல. குழந்தைகள் தாய் தந்தையிடமிருந்து கேட்டு பெறுகிறார்கள் அல்லவா? அது வேண்டுவதல்ல, உரிமையோடு கேட்பதாகும். எனவே அதிகாலை எழுந்ததுமே மகிழ்ச்சியால் தன்னை நிறைத்து கொள்வோம். தூய்மை தன்மையின் வரத்தினை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். கவலையற்ற ராஜாவாக இருப்பதற்கான ஆசிகளை பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். அப்போது நமது மனநிலை நிரந்தரமாக மிக அழகாக இருக்கும். அதிகாலையிலேயே நமது வாழ்க்கையின் ரயிலை அழகாக தண்டவாளத்தில் செட் செய்து விடுவோம். அதாவது நல்ல மனநிலையில் செட் செய்து விடுவோம். அப்போது முழு நாளும் அது நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும். எனவே வாருங்கள், நல்ல பக்குவப்பட்ட மனநிலையை உருவாக்கி கொள்வோம். அதன் மூலம் நம்மை பார்ப்பவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களது கவலைகளையே மறந்து விட வேண்டும். நம்மை பார்த்து பிறரும் பகவானோடு இணைந்து விட வேண்டும். ஓம் சாந்தி.